போச்சு. அது நல்ல சகுனமா இல்லைன்னு கூட தெரியல. பட் சம்வேர் காட் பாஸ்ட் ஆல் தட். ஃபைனலி அவங்க ஒன்றுமே சொல்லலை. 1 hour உட்காந்து நரேட் பண்ணியிருக்கேன். என்னடா இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பிடிக்கல போல், புரியல. ஏன்னா இந்த கான்செப்டில் வந்து இப்போ சொன்ன மாதிரி 7 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லும்போது பாதி பேருக்கு புரியாது. என்னடா அவன் ஏதோ ஹேக்கருங்கிறான், பவர் குட்டுங்கிறான், மிசைலுங்கிறான்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகே ஃபைன், ஒர்க் அவுட் ஆகலை. ஐ கேம் பேக். ஷீ டோல்ட் மீ, நான் யோசித்து சொல்கிறேன், எனக்கு ஸ்க்ரீன் பிளே நீ பவுண்டு கொடு, ஐ வாண்ட் டு ரீட் த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இன்னும் எழுதலை, இட் வில் டேக் another 2-3 months. நோ ப்ராப்ளம், யூ ரைட் அண்ட் தென் யூ கீவ் அப்படின்னாங்க. சரி, ஓகே. வந்துட்டு தென் ஐ ரோட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ கேவ் த ஸ்க்ரீன் பிளே டு ஹர். திரும்ப கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் ஷீ கால் மீ டு கொச்சி. ஸோ ஐ வெண்ட். நான் போயிட்டு கொச்சியில் உட்காந்து அவங்களோட வேற ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து சீன் பை சீன் படித்தேன், டயலாக் பை டயலாக் படித்து காமிச்சேன். அப்போவும் வந்து இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு எந்திரிச்சு நடந்தாங்க. நான் இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அவங்களோட ப்ரொடியூசர் எதிரில் உட்காந்துருந்தாங்க. இவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ போச்சு, தூக்கம் வருது போல இருக்குது, அதனால தான் எந்திரிச்சு நடக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே சொல்லலை. மீட்டிங் முடிஞ்சது. ஓகே மனு, ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் மை டீம் ஆல்சோ, ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க வரதா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு. தென் ஷி டோல்ட் மீ, ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, வந்துட்டேன். தென் ஆஃப்டர் அ வீக் ஐ காட் த கன்ஃபர்மேஷன் தட் she is on board. So thank you ma'am for trusting me, and working with you is an amazing experience, and I will cherish it always. Then the most important character in the film, இப்போ சார் என்னை கலாய்ச்சிட்டு போனார், அவரை வந்து வயசாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு. அவர் எப்போவுமே யூத்து தான் சார். ஆனால் யூத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி வேற ஒரு லுக்கிலெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அகெயின் சாரை காஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இது நான் இப்போ சொன்னால் வந்து அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும், பட் ஆனாலும் சொல்கிறேன். கௌதம் சாரோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ கௌதம் சார் யூஸ்வலி எப்போது கெட் டுகெதர் இருக்கும்போது கௌதம் சார், சரத் சார் வீட்டுக்கெலாம் போவாங்க. ஸோ ஒரு தடவை எங்கள் எல்லாரையும் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க ராதிகா மேமோட ஒரு பார்ட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு சார் இல்லை, அப்போது சார் வந்து ஹி வாஸ் இன் ஷூட். ஸோ நாங்கள்லாம் we were all having few drinks. Drinking is bad and injurious to health. ஸோ இல்லை, சார் அங்கே இல்லை. ஸோ சார் ஷூட் முடித்து வரத்துக்குள்ளே நான் நல்லா மப்பாயிட்டேன். என்ன பண்ணுறது, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஒன்லி சார் கேம். அதுக்குள்ளே சார் வந்த உடனே நேராக சார்கிட்ட போயிட்டேன். இது அவருக்கு கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. போயிட்டு, சார் ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் சார், ஐ லவ் யூ சார் அப்படின்ட்டேன். அவர் இப்படி பார்த்தாரு, யாரா இவன் லூஸு மாதிரி வளர்றான், உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே இப்படி வந்து கலாய்க்கிறானா இல்லையோ, அவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்களோட ஃபேன் சார் அப்படி இப்படின்னு. நல்ல வேலை இப்போ சன் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சூர்யா வந்து, மச்சான் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லைன்னா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அப்போவே ஒரு சின்ன ஹோப் இருந்தது, என்றைக்காவது ஒரு நாள் இவரோட ஒர்க் பண்ணணும்னு. அது அகெயின் தேங்க்ஸ் டு லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேசன் சார், அந்த ட்ரீம் நடந்துருச்சு. சார் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி என்ன கதை விட்றீங்க அப்படின்னு நீங்கள், இல்லை சார் அது உண்மையிலே நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னது, அது எப்படியோ நம்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். அதாவது சார், when we were shooting, do you mind if I tell your age? He was 69, he told me. I'm 69 Manu, but I'm fit அப்படின்னாரு. அது ஆப்வியஸாக தெரியுது சார், நீங்கள் சொல்ல வேண்டாம். நாங்கள் ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு கிளைமேட். ஐ மீன் ராஜஸ்தானில் டெசர்ட், மிட் டே, அவ்வளோ கொளுத்துற வெயில்.
ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ். பட் சார் வந்து ஜாலியாக அப்படி நின்றுட்டு இருந்தார். நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டே இருப்பேன், பாரு அவங்க ஓகே சார் ஓகேவா இருங்க. அவர் ஓகேவாக தான் இருந்தார். அந்த ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் குட் நாட் மேனேஜ். அவங்களால வந்து இந்த இன்டென்சிட்டி அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. இவர் ஜாலியாக சோமர் செட்டெல்லாம் அடித்து எந்திரிச்சு கன் எடுத்து ஃபயர்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தார். தட் ஜஸ்ட் ஷோஸ் தட் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் இன் எனி திங். ஸோ சார் யூ ஆர் அன் அப்சல்யூட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு ஆள் நினச்சா உங்களோட ஹெல்த் மேனேஜ் பண்ணி இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிறதுக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிள் யூ ஆர் தேட் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேட். நவ் I think I've covered all my main actors. Sanjana, thank you for being part of the film, but லாஸ்ட் மினிட்ல தான் உங்களை காசு பண்ணேன், வந்து நடிச்சிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் சின்ன சின்ன வேஷங்களில் நடித்த நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அது நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. இதில் சின்ன பசங்க, ஐ டோன்ட் நோ வே யூ கைஸ் ஆர். தெர் ஆர் அபவுட் 5 kids who have worked. Jay is here, I can't see anyone else. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம். அவங்க கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. அது இல்லாமல் there are so many people here, I can see you. Thank you for being here and supporting the film. Kumar sir, ma'am, Shailaja ma'am, thank you Chandru. And there are many who are not here. Now I'll quickly just say thanks to my technicians. Prasanna, நீங்கள் எடிட் பண்ணுற ஸ்பீட்லேயே இந்த படத்தையும் எடிட் பண்ணிட்டீங்க. படம் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரேசியாக இருக்குது, பேசியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் சுரேஷ், வேற ஒரு யார், இப்போ நீங்கள் பெரிய எடிட்டர் ஆகிட்டீங்க சுரேஷ், வித் லவ்வோட எடிட்டர். அவர் தான் இந்த படத்தோட அசோசியேட் எடிட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 17th ரிலீஸ் ஆகும்போது தெரியும், இந்த படத்தோட மியூசிக் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. எவ்ரி ஒன், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க பிஸ்னஸ் ரீசன்ஸ் எல்லாத்துக்கும். எனக்கு பார்த்துட்டு வந்த ஃபீட்பேக் யுனானிமஸ்லி, ஆல்மோஸ்ட் யுனானிமஸ்லி என்கிட்ட சொல்லினது வந்து மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு. அதுக்கு திபுனினன் தாமஸ், யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் யுவர் கிராஃப்ட் அண்ட் வாட் யூ ஹவ் டன் இன் த லாஸ்ட் 45 minutes ஆஃப் த ஃபிலிம். தயவு செஞ்சு அந்த கடைசி 45 நிமிஷம் நீங்கள் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஆஸ் மச் ஆஸ் இதில் ஆக்ஷன் இருக்குது, எடிட்டிங் இஸ் ஃபாஸ்ட், எவ்ரி திங் விஷுவலி இட் லுக்ஸ் குட், த மியூசிக், த சவுண்ட், இட் எலிவேட்ஸ் த ஃபிலிம். ஸோ தேங்க்யூ திபு, தேங்க்யூ தபஸ், தேங்க்யூ ஆல் மை சவுண்ட் டீம் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். ராஜீவன் சார், I don't know what to say. You are like a mentor to me. You guide me the right way. So thank you for being part of this film. Thank you Shekhar, Prem, wherever you are, Maya, all of you. Costume வந்து இன்னைக்கு இந்த படத்தில், இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது they all look so good. நான் பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, as much as இதில் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றதை தாண்டி அவங்க இந்த all these actors are extremely good looking. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஆக்டர்ஸ். அந்த அழகான ஆக்டர்ஸை அவங்களுக்கு என்ன கலர் டோனில் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அது கொடுத்த தீபாலி நூர் அண்ட் உத்ரா மேனன், both of them are extraordinarily good at what they do. அவங்க 2 பேருமே இன்னைக்கு இங்கே வரல, பட் ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ். மீரு, துர்கா, ரேஷ்மா, ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம். To my team, assistant directors, எல்லா படத்துலேயும் வில்லன்ஸ் அப்படின்னா நம்பர் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஓகே, எது தப்பாக போனாலும் அங்கே சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக் பிளாக்காக இருந்தால் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் தப்பு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் என் கூட நின்று எனக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே, இங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்கன்னு தெரியும். If you don't mind, can you please stand up? அத்தனை பேருமே தயவு செஞ்சு எனக்காக உழைச்சதுக்கு. சாரு, where are you? Please come. So நாளைய future directors, they are extremely gifted.
See, only when I talk about my assistants, I get emotional.